குரேஷி சீ கபாப். இந்த சீ கபாப் டெல்லியுடைய ஒரு பாரம்பரியமான சீ கபாபாங்க. டெல்லி போகிறவங்க இந்த கபாப் சாப்பிடாம வரமாட்டாங்களாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா. டெல்லியில் 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து தெருக்கடை வர இந்த கபாப் கிடைக்குமாங்க. இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த கபாபுக்கு ஒரு ஸ்பெஷலாக மசாலா தயாரிக்கணும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மாங்காய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலைத்தூள். இதையெல்லாம் ஒரு பவுலில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி என் பேரன் தாங்க அதை கலந்து எடுக்கிறான். அவன் தான் இந்த கபாப் செய்ய போகிறானா. ஓகேவா. அடுத்து 1 கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன். அந்த மட்டன் கீமாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாக்களையும் சேர்த்து ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து அதை நல்ல கைகளால் பிழிஞ்சிடணும். அந்த தண்ணியெல்லாம் போன அப்புறம் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட டேஸ்ட்டுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையெல்லாம் சேர்த்து நல்ல கைகளால் அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. அப்படி பிசையும் பொழுது தான் அந்த கீமாவும் இந்த மசாலாவும் சேர்ந்து வரும். அடுத்து மணத்துக்காக நம்ம ஒரு துண்டு அடுப்பு கறியை சூடு பண்ணி அதில் ஒரு சொட்டு நெய் சேர்த்து மூடி வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழித்து திறந்தோன்னா நல்ல ஒரு மணம் வருங்க. இப்போ நம்ம இந்த கபாபுகளை எடுத்து உருண்டை பிடிச்சி சீ கபாப் கம்பியில் நம்ம அந்த ஷேப்புக்கு கொண்டு வரலாம். அந்த கம்பி இல்லாதவங்க நம்ம வீட்டில் கரண்டிகள் இருந்தால் கூட அதில் நம்ம செய்யலாம். அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சேலோ ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா கபாபுகளையும் அதில் அடுக்கி 4 பக்கமும் லோ ஃப்ளேமில் புரட்டி போட்டு எடுத்தோன்னா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இந்த கபாபை நம்ம அப்படியே சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். ஸ்டார்டர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரோமாலி ரொட்டி, சப்பாத்தி, தந்தூரி ரொட்டி அது உள்ளே வச்சு சாஸ் ஆனியன்லாம் வச்சு அப்படியே ரோல் பண்ணி நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு தெரிவிங்க.